ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன்னா, காலையில் சப்பாத்தி, மைதா சப்பாத்தி தாங்க செஞ்சேன். காலிஃப்ளவர் குருமா பாருங்கள். காலிஃப்ளவர் எப்படி உங்களுக்கு உடையாமல் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு என்னென்ன மசாலானா, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் எடுத்துங்க. சின்ன வெங்காயம் தான் ஒரு கைப்பிடி அளவு கூட போடுங்க. வெங்காயமும் போட்டு வதக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் வெங்காயம் கொஞ்சம் சோம்பு இதை போட்டு தனியாக மசாலா அரைச்சிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தேங்காய், ஒரே ஒரு பீஸ் தேங்காய் வச்சு ஒரு 2 தக்காளி வச்சு தனியாக மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அது தனியாக மசாலா. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு தாளிச்சிடணும். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு அது லைட்டாக வெந்துனே இருக்கும்போது, வதங்கி நல்லா வெந்து வரும்போது அந்த தேங்காய் தக்காளி மசாலாவை ஊற்றணும். அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி நீர்த்துக்கும். அதுக்காக காலிஃப்ளவர் எப்பவுமே அப்படி நல்லா கொஞ்சம் குழம்ப கூடி வராது. அதனால் உருளைக்கிழங்கு ஒரு 1-2 வேக வச்சு மஸ்டிங் குழம்பு பாருங்கள். கிரேவி பார்த்துக்கு எப்படி வந்திருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக இதாங்க டிஃபன் இன்றைக்கி. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.